வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இணைய நம்ம தடையில் டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக ஒரு சரியான வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நெக்ஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் புட்டின ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொன்னா வச்சுங்கன்னா, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு இருக்கிறதுலேயே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு மோட்டார் சைக்கிள். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஓரியன்ட் டிசைனில் வரும். ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு அதில் இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் வந்து கொஞ்சம் நல்லா கம்மியாகவே கொடுத்துருப்பாங்க. அதனால் கொஞ்சம் லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பொருளை வச்சு கேரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.71 bhp அண்ட் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 103 kg, சீட் எட்டு 760 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 82,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 87,000 முடியுதுனப்போ ரெலி ப்ரைஸிங்கும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது வந்திருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய ப்ளஷர் ப்ளஸ் எக்ஸ்டெக். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் கொஞ்சம் நல்ல பெட்டர் டிசைன் டோனோட ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்க, ஒரு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ பவர் அண்ட் மைலேஜ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் எட்டு 765 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 88,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 93,000 கிட்ட வரைக்கும் வருது. சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் வந்து இதை விட அஃபோர்டபுள் மாடல் இருக்குது. இது வந்து எக்ஸ்டெக் வேரியன்ட்னால இதோடைய ப்ரைஸிங் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெக்கில் உங்களுக்கு அந்த ஒரு டிஸ்பிளேயில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். லைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்இடி லைட் செட்டப்பு ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. இதுதான் எக்ஸ்டெக் வேரியன்ட்டு. வேணால் நீங்கள் நார்மலாக ரெண்டும் போகலாம், அது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோடைய டெஸ்டினி பிரைம் 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 125cc மோட்டர் சைக்கிள்லாம் அது இந்த ஒரு வெஹிக்கிள் தான். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு டிசைனில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸோ அந்த ஒரு இனோவேட்டிவ்னஸோ கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். பட் நீட்டாக இருக்குது டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. அவருடைய டோட்டல் வெயிட் 115 kg, சீட் 788 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 91,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக வைப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய டெஸ்டினி 110. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிளை வந்து இப்போ ரீசெண்டாக 110cc அப்டேட்ன்றது பண்ணாங்க. அந்த ஒரு வெஹிக்கிளை தான் நம்ம இப்போ இந்த லிஸ்டிங்கில் 2nd பிளேஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்ரோ அண்ட் கிளாசிக் ஓரியன்டான ஒரு டிசைன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இப்போதைக்கு இருக்குது.
டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங் அண்ட் அந்த ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் மாதிரி விஷயங்கள கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஸ்கூட்டரில். பட் ரியர் டிசைன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் ஓகே தான். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 110.9 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபீர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.07 பிஹெச்பி அண்ட் 8.87 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இத்தனை கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் தான் ரீச் பண்ண முடியும்னு மாதிரி சொல்லலை. பட் ஆனால் ஒரு இதுவுமே அரௌண்ட் ஒரு 85 ஆர் 80 அது மாதிரி ரேஞ்சுக்கிட்ட தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இருக்குது. இந்த ஒரு 110 செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் வைஸ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 56.2 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் ஒரு நல்ல ரேஞ்சு இந்த ஒரு ஸ்கூட்டர். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்லாம் யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 114 kg, சீட் ரேட்டு 770. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 92,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் அப்படியே 1 lakhல முடியுது. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பட்ஜெட்டில் ஃபுல் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்கூட்டரை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோடைய Zoom 110. அவங்க இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்க, இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ரீசனபிள் ப்ரைஸிங்கும் இருக்கணும். அட் த சேம் டைமில் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாகவும் இருக்கும்னா வச்சுங்கன்னா நிச்சயமாக அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ஸ்கூட்டர் தான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், அதான் முன்ன சொன்ன மாதிரியே நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ். அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபுல் எல்இடி கார்னரிங் லைட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸே இந்த ஒரு ஸ்கூட்டருக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 110.9 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.05 பிஹெச்பி அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 87 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டோட்டல் வெயிட் 108 kg, சீட் ரேட்டு 770 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 93,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 99,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, அவ்வளோதான். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட்ஸ் பண்ணி லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.